எப்பவும் போல் சபரிமலையில் நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டோன்னா அடுத்து எல்லா சாமிமார்களும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான செயல் இந்தமாரி ஒரு டீ எஸ்டேட்டை பார்க்குறது, அந்த டீ எஸ்டேட்டை போய் டீ தூள் வாங்குறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக பழனி நகர்ந்து அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் வாங்கிட்டு கையில் இருக்கிற மொத்த காசு செலவு பண்ணிட்டு போகிறது தான் இறுதி முடிவு. இப்போ இங்கே என்ன இருக்குன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஏவிடி அவங்களோட டைரக்ட் ஹோல்சேல் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கோம். பின்னாடி அவங்களோட தேயிலை தோட்டம் தான், இதெல்லாம் அவங்களுக்கு தான் நம்மளுக்கு ஃபுல்லாக. ஸோ நாங்கள் போய் டேரெக்டாக இலை பறித்து அங்கேருந்து டீ போட்டு செய்கிறோம் அப்படின்னு நம்மளும் பார்த்தா. ஆனால் அப்படிலாம் பண்ண முடியாது. அதனால் இப்போ இங்கே கொடுக்குற டீயை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறோம். பார்த்துக்கோங்க, இங்கேயே சின்ன சின்ன கடைலாம் போட்டுருக்காங்களா. ஃபஸ்ட்டு இதெல்லாம் போடுறது கிடையாது, இப்போ எல்லாமே போட்டு இப்போ இவங்களே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு பஸ் எஸ்சிடிசிலாம் வந்திருக்கு. அல்வா சாம்பிள்லாம் இங்கே விடுவோம். அல்வா கடை இருக்குது, சாம்பிள் வாங்குவோம். இதுவும் வந்து எல்லோரும் பண்ணுறது தான். ஒரு கடை அல்வா கடையை பார்த்தோன்னாக்கா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் வாங்குவோம். கடைசியில் வாங்குறது என்னவோ ஒரு 1/4 கிலோ அல்வா, சாப்பிட்றதே வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அல்வா ஆகிடும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு புரு ட்ரிக்கு சொல்லித்தரோம். அல்வா சாம்பிள் வாங்க தெரியாதவங்க இந்த வீடியோவை பாருங்கள், எப்படி சாம்பிள் வாங்கி சொல்லித்தரோம். அவன் இன்னும் திருந்தலமாமா. எப்பவுமே இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி கவுண்டர் வேறு இருக்கும். அந்த பஜ்ஜி கடை வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட பஜ்ஜி போடுவாங்க. அதான் விக்கி ரொம்ப ஃபேமஸ் வேறு. ஆமாம், போட்டு லைனில் நின்று தான் வாங்கணும். இப்போ ஆனால் பஜ்ஜி போடுறாங்கன்னே தெரில, இவ்வளோ பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து ஆனால் சிப்ஸு போடுறானுங்க, அல்வா இருக்குது. இப்போ போனவொடனே ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுற மட்டும் பாருங்கள். சாம்பிள் ஆல்ரெடி இருக்குடா. என்னது இது? எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிறாங்கடா தனித்தனியாக. இது என்னதுண்ணா? சாக்லேட். தம்பி சிப்ஸு கொஞ்சம் நல்லா இருக்கு. சாஃப்டாக இருக்கு. சாக்லேட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. நிஜமாக நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. தேங்காய் கோகனட் ஆயிலாம். எவ்வளோண்ணா? 450. தேங்காய் வந்து 380 வருதுண்ணா. நம்மளுக்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனால் மஸ்கோத் சாப்பிடாம வந்து நம்ம போகவே கூடாது. இங்கேருந்து கண்டிப்பாக மஸ்கோத்தை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி தான் வாடா. நான் மஸ்கோத் வந்து அம்மி இப்படி ஆஸ் பர் அவர் பிளான் மஸ்கோத்தை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிட்டோம். ரொம்ப ஹார்டாக இருக்குப்பா, சாப்பிட்டா எதுவும் இல்லை. ஒரு நாள் நம்ம எதுக்கு வந்தோம்? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தேன். எதையோ சாதிச்சு வாங்கிறது வரல. சாம்பிள் சாப்பிட்டாச்சு, டாஸ்க் சக்ஸஸ். பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா டீ கடைக்குள்ளே போகிறோம். டீலாம் சாம்பிள் தர மாட்டாங்க, சிறுபல் அடிப்பாங்க. ஆமாம், நீ வந்து டோக்கன் கொடுத்தா தான் டீ. அண்ணே பஜ்ஜி அங்கேருந்தே 13 ரூபா தான் வடை. சட்னி இல்லையாண்ணே? உனக்கு வடை வேணுமா தம்பி? உனக்கு வடை, டீக்கு டோக்கன் இங்கேண்ணா? டீ ஆச்சுலாம் டீ வேணுமா? ஆமாம். டேய் நான் போகிறேன்டா. சில்ட்ரன் குணா டீ சாப்பிட்றியா? சூடாக இருக்குது, வடை சூடாக இருக்குது. இன்னொரு வடை குண்ணா, இன்னொரு. இப்போ வந்து இங்கே எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீ வித் வடை இல்லை டீ வித் பஜ்ஜி சாப்பிட்டா தான் நல்ல காம்பினேஷனு. உங்களுக்கு இந்த காம்பினேஷன் போச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இங்கே வந்து இவங்களோட டீயே வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அதனால பக்கத்துலேயே எஸ்டேட்லாம் இருக்குது. அதனால் வந்து டீ வந்து இங்கே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வந்துட்டு ட்ரை பண்ணி டீ வந்தீங்கன்னா கூட. டீ வந்து 14 ரூபா ஏதோ சொன்னாங்க, வடையும் ஒரு 14 ரூபா தான். ஓகே, தாண்டி எஸ்டேட்டுக்குள்ளே போவோம். எஸ்டேட்டில் போய் என்ன பண்ண முடியும் பண்ணி காசு. டீ தூள் வேணுன்றவங்க இங்கே வாங்கிக்கலாம். ஆமாம், ஃபேக்ட்ரி அவுட்லெட் தான். ஏவிடி ஃபேக்ட்ரி அவுட்லெட். சர்ப்ரைஸான இடத்த காட்ட போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏவிடி இந்த டீ எஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எந்த இடம் பார்த்தீங்கன்னா டடடா சாமி, அதெல்லாம் இல்லை சாமி, இந்த எஸ்டேட்லாம் இல்லை. நீங்கள் அதை முக்கியமான இடம், முக்கியமான இடம். எல்லா இடத்த வந்து விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக. ஸோ பாத்ரூம் தான், ரோட்டில் ஒன்றும் கிடைக்காதீங்க. அழகாக பாத்ரூம் கட்டி விட்ருக்காங்க, பின்னாடி வந்து ஒன்று கிடைங்க. ஓ சாமி, ஒன்றுக்கு போய்ட்டு பஸ் ஏற போகிறோம். குமுளியில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறோம். ஆமாம், குமுளியில் நம்ம அண்ணன் கடை இருக்குது, அங்கே போகிறோம். பாய் ஃபைசல் பாய்.